அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண நபர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மறுமையை பற்றி பேசினாலே முழுமையாக இந்த உலகத்தை திறந்து தான் மறுமையை தேடணுங்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம மக்களை வந்து விட்டார்கள். அப்படி அல்ல. நபித்தோழர் சல்மான் ஃபார்சி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அபுதர்தார் அலி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபதேசம் ஜாமியு திர்மிதி மற்றும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சல்மான் ஃபார்ஸ் அபுதர்தா பார்த்து இவ்வாறு சொல்லுவாங்க, ஒயின்னலி நப்சிக்க அலைக்க ஹக்கா, உனக்கே செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. வலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வலி லைஃபிக்க அலைக்க ஹக்கா, உன்னை விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இன்ன அகலிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பங்கள் உன்னுடைய மனைவி மக்கள் அனைவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை உரிமைகளை அந்தந்த இடத்துல நீ கொடுத்து விடு. இதுதான் இஸ்லாம் என்பதை அபூர்வமாக ஆதாரபூர்வமாக தெளிவாக சல்மான் ஃபார்சி அலி அல்லாஹு தஆலா அபுதர்தா அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த தகவல் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் சதக்க சல்மான் உண்மையை தான் கூறினார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையை தேடுவது என்பது இந்த உலகத்தோடு தான் அந்த மறுமையை தேடணுமே தவிர இந்த உலகத்தை புறக்கணித்து அல்ல.